அனைவருக்கும் இனிய அறிவியல் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு, குழந்தைகள் குழந்தைகளுடைய அறிவியல் மனப்பான்மையினை உயர்த்துவதற்காக, அறிவியல் சிந்தனைகளை வளர்ப்பதற்காக, குழந்தை விஞ்ஞானிகளை கொண்டு வருவதற்காக, இந்த குழந்தைகள் அறிவியல் மாநாட்டிலே பங்கேற்று, இதன் மூலம் பல்வேறு அறிவியல் சாதனைகளையும், மூட பழக்கங்களையும் ஒழித்துக் கட்டக்கூடிய ஆசிரியர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையோடு, இதனை நல்லபடியாக அமைத்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கு நன்றி, பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ இந்த மைய கருப்பொருள் ரிலேட்டடா மட்டும் பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா, பல்வேறு கருப்பொருட்களை, துணை கருப்பொருட்களை குறித்த தலைப்புகள் வந்து அன்றாடம் டெய்லியும் நீங்க வந்து ஈவினிங் நேரத்தில பார்த்திருப்பீங்க. ஸோ இன்றைய மைய கருப்பொருளுக்குள்ள உடனே நம்ம வந்து போயிரலாம். ஸோ நீடித்த பாதுகாப்பான நீர் மேலாண்மை, நீர் சூழலும் பாதுகாப்பும். அப்போ வாட்டர் ஈகோசிஸ்டம் அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். இப்போ நம்ம வந்து 2 விஷயத்த இங்க புரிஞ்சுக்கணும். வாட்டர் ஈகோசிஸ்டம் அப்டின்னா என்ன அப்டின்றத இங்க புரிந்துக்கணும். அதேபோன்று இந்த வாட்டர் ஈகோசிஸ்டத்த அ ஏன் பாதுகாக்கணும்? எப்படி பாதுகாக்கணும்? இதுதான் இந்த துணை கருப்பொருள் மூலமாக சொல்ல வரக்கூடிய செய்தி. அப்போ நீர் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னா, அந்த சுற்றுச்சூழல் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே, தட் ரிலேட்டட் வித் தி அ லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஆல்சோ நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். உயிருள்ள பொருட்களும் சரி, உயிரற்ற பொருட்களும் சரி. இவை 2ற்கும் இடையேயான ஒரு தொடர்பை தான் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு ஈகோசிஸ்டம் ஆர் என்விரான்மென்ட் அப்படின்னு சொன்னா, ஒரு என்விரான்மென்ட்ல உயிர் இல்லாத பொருட்களும் இருக்கும், உயிருள்ளவைகளும் இருக்கும். ஸோ உயிருள்ளவை அப்படின்னு சொன்னாலே தாவரங்கள், விலங்குகள். பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம். இவங்க 2 பேரும் தான் உயிர் இருக்கக்கூடிய பொருட்கள். இது இல்லாத மண், நீர், நிலம், காற்று, சூரியன், வளிமண்டலம் இவை எல்லாமே வந்து உயிரற்ற காரணிகள். இப்ப இந்த 2க்கும் மத்தியில எப்படி வந்து ஒரு இணக்கமும், குடுக்கல் வாங்கலும் இருக்கு அப்படின்றது தான் சுற்றுச்சூழல். அப்ப இந்த சுற்றுச்சூழல் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இதுல ஆ சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்லி பல்வேறு செய்திகளை அன்றாடம் அன்றாடம் பார்த்துக் கொண்டே தான் இருக்கின்றோம். அ ஏன் சுற்றுச்சூழல் மாசுபட்டுச்சு? இந்த தண்ணீர் சுற்றுச்சூழல் எப்படி மாசுபட்டது? இதற்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இதனுடைய ஆய்வு ரீதியில எப்படி வந்து இந்த தண்ணீரை வந்து காப்பாற்றுவது? எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்கின்ற பல்வேறு செய்திகளை அன்றாடம் நாம் வந்து நியூஸ்ல படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்போ நம்முடைய இடம் சார்ந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுல சொல்லியிருப்பாங்க. அப்போ எந்த பிரச்சனைகளை உலகத்துல எங்க பார்த்தாலும் சரி, இந்த நீர் சுற்றுச்சூழல் சார்ந்து, வாட்டர் ஈகோசிஸ்டம் சார்ந்து பார்த்தாலும், அதுல நமக்கு வந்து நம்முடைய பகுதியில் வந்து எந்த அ கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்மளுடைய பகுதியில நீர் சார்ந்து, வாட்டர் ஈகோசிஸ்டம் சார்ந்து என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நாம வந்து முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே நான் முதல்லயே சொன்னேன். அ லிவிங் அண்ட் நான் லிவிங் 2மே இணைந்தது தான் இந்த ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது. அப்போ நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குளமோ, கண்மாயோ, ஒரு கிணறோ, ஒரு ஆறோ, ஓடையோ, கடலோ எது வேணாலும் நம்மட்ட இருக்கலாம். ஒரு நீர் வாட்டர் ஈகோசிஸ்டம் இதுல எது வேணாலும் நம்மளுடைய பகுதியில இருக்கலாம். அப்போ முதல்ல நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் அழைச்சுட்டு அந்த ஈகோசிஸ்டத்துக்கு போகணும். அந்த ஈகோசிஸ்டத்துக்கு போயி, அந்த ஈகோசிஸ்டத்தை சார்ந்து ஸ்டடீஸ வந்து மேற்கொள்ளணும். அப்போ அந்த ஈகோசிஸ்டம் ஒவ்வொரு பருவ காலங்களை அடிப்படையில மாறும். ஆர் ஒரு வாட்டர் ஈகோசிஸ்டம் இருக்கு. அங்கேருந்து தண்ணி எடுத்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, எல்லா சமயத்திலும் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காது. மழை பெஞ்சா விவசாயம் நடக்கும். மழை இல்லன்னு சொன்னா நடக்காது. ஒரு சில விவசாயம் வந்து தண்ணீரை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடியதையும் பார்க்கலாம். அப்போ அங்கே அந்த நீர்நிலைகளை ஒட்டி பல்வேறு பூச்சிகளும் சரி, பல்வேறு உயிரினங்களும் சரி, பறவைகளும் சரி இருக்கும். அப்போ எந்த நம்ம ஈக்கோ சிஸ்டத்த வந்து நம்ம சூஸ் பண்ண போறோமோ, அந்த ஈக்கோ சிஸ்டத்த ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸையும் அழைச்சிட்டு போயி பார்க்கணும். பார்க்கும்பொழுது தான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது நமக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறையே எப்படி இருக்குன்னு சொன்னா, அடிப்படையான தேவைகள் இருக்கு. அடிப்படை வேண்டியதில்ல. பட் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற பொருட்கள் இருக்கு. அலங்காரமோ ஒரு கடைக்கு போயிட்டோம்னு சொல்லிட்டாலே, அங்கே பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கே! வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். இது இந்த டிசைன விட இது நல்லா இருக்கே! அப்படின்ட்டு ஆ ஒரு நுகர்வியல் கலாச்சாரத்த நாம வந்து பல்வேறு நபர்கள் பின்பற்றிட்டு இருக்கோம். அப்போ இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அந்த
எக்ஸ்ட்ராவா நான் வந்து ஒரு சில பொருட்களை நம்முடைய வீட்டுக்கு வாங்கும்பொழுது, அங்கே குப்பைகள் உருவாகிறது. அதான். இப்போ அது அடுத்த ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் இல்ல. இந்த ஜெனரேஷனே எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னா, எ வேஸ்ட் டிஸ்போசல். இங்க இருக்கக்கூடிய வேஸ்ட்ட நம்மனால டிஸ்போஸ் பண்ணவே முடியல. பிளாஸ்டிக் வேஸ்டேஜஸ் ஆகட்டும், மட்காத குப்பைகளுடைய அளவு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சொன்னா, நம்மளுடைய வீட்டு குப்பை கூடையை பார்த்தோம்னு சொன்னா நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு குப்பை நம்மளோட வீட்ல இருக்குன்னு. அப்போ ஒவ்வொரு தெருவிலும் சரி, ஒரு ஊரிலும் சரி, எந்த அளவுக்கு மட்காத குப்பைகளுடைய பொருட்களுடைய அளவு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப இது ஜாஸ்தி ஆக, ஆக என்ன ஆகும்ன்னு சொன்னா, இது போடுறதுக்கான இடம் இருக்காது. லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, அங்க இருக்கிற ஒரு மேடம் சொன்னாங்க. அவங்க வந்து இந்த என்விரான்மென்டல் பொல்யூஷன எடுத்து அதுலருந்து ரீசைக்ளிங் நெறைய பண்ணிட்டு இருக்கிற ஒரு மேடம். என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் ஸ்டாஃப். அவங்கள்ட்ட நியர்பை கவுன்சிலர் வந்து கேட்குறாரு, "எங்க ஊர்ல என்னுடைய வார்டுல வந்து இவ்ளோ குப்பை இருக்கு. இது எல்லாமே மட்காத குப்பைகள். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க இத மட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா, நான் உங்களுக்கு இவ்ளோ அமௌண்ட்டும் குடுக்குறேன். நீங்க வந்து இந்த தயவு செஞ்சு இந்த குப்பைகள மட்டும் எடுத்துட்டு போயிருங்கன்னு" சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு மாசத்துல டன் கணக்கான குப்பை ஒரு வார்டுல மட்டும் உருவாகுதுன்ட்டு. அப்போ அடுத்த மாசம் என்ன பண்ணுவாங்க? அடுத்த மாசம் நான் தரேன். அடுத்த மாசம் நான் தரேன்னு சொல்லிட்டு கவுன்சிலர் சொல்றாரு. ஆனா, அந்த குப்பைகளை வந்து உருவாக்காமல் இருப்பதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கவே இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் சொல்றது ஒரே ஒரு வார்டுல மட்டும் கோவையில நடந்த ஒரு சம்பவம். அப்போ இது போன்று இந்த குப்பைகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆக, ஆக இத கடைசியா மனுஷன் எங்கே கொண்டு போய் போடுவான்னு சொன்னா, நீர்நிலைகள்ல. அப்படியே கடல்லயோ, இல்ல ஆத்துலயோ கொண்டு போய் அந்த கழிவுகளை கொட்டிட்டோம்னு சொன்னா, அது போயிரும். ஏன்னா நம்ம பூமியில வாழ்றோம். நான் தண்ணீல வாழலையே. போய் எல்லாத்தையும் கொண்டு போய் தண்ணீல போடக்கூடிய ஒரு நிலை. அப்போ நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா கொஞ்சம் முன்னாடி. எந்த ஈக்கோ சிஸ்டத்த நாம தேர்ந்தெடுக்கிறோமோ, அந்த இடத்துல இப்படிப்பட்ட குப்பை கூளங்கள் வருதா அப்படின்னு நாம வந்து பார்க்கணும். அப்பதான் அந்த குப்பை கூளங்கள் வந்து எப்படி உருவாக்கப்படுகிறது? அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ஈக்கோ சிஸ்டத்த நான் எந்த ஸ்டெப்ஸ் மூலமா என்னால வந்து காப்பாத்த முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு, அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். இப்ப நீர்ல வந்து மெரைன் ஈக்கோசிஸ்டம் இருக்கு. அதேமாரி ஃப்ரெஷ் வாட்டர் ஈக்கோசிஸ்டம் இருக்கு. நமக்கு தெரியும். உவர் நீராகட்டும் அல்லது நன்னீராகட்டும். இதெல்லாம் எதற்காக சொல்றேன்னு சொன்னா, இதுல எந்த விதமான ஈக்கோசிஸ்டம் நமது ஊர் பகுதியில இருக்கோ, அத வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதேமாரி எஷுரைன் ஈக்கோசிஸ்டம் நன்னீரும், உப்பு நீரும் சேரக்கூடிய யாரோ அன்மியூட் பண்ணலன்னு நெனைக்கிறேன். சரி நான் பேசுறேன் மத்தவங்களுக்கு அதே மாரி அலையாட்டிக் காடுகள்னு சொல்லுவாங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இதுவும் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த பகுதிகள்ல நம்மளால வந்து அதிகமா பார்க்க முடியும். ஸோ இந்த ஒவ்வொரு ஈக்கோசிஸ்டம்க்கும் தனியான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நீங்க ஒரு ஓடைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மெரைன் ஈக்கோசிஸ்டம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஈக்கோசிஸ்டம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஈக்கோசிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஒவ்வொரு ஈக்கோசிஸ்டத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. அது அந்த ஈக்கோசிஸ்டம் வந்து அங்க இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கும் சரி, உயிரற்ற காரங்களுக்கும் சரி, ஒரு ஒரு நல்ல ஒரு வாழிடமா அமைத்து கொடுத்துக் கொண்டே இருக்கும். நீங்க எந்த ஈக்கோசிஸ்டமா இருந்தாலும் சரி. அப்போ ஒ ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரு ஈக்கோசிஸ்டம் மட்டும் நீங்க ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் பண்ணலாம். நியர்பை ஈக்கோசிஸ்டம் மட்டும் ஸ்டடி பண்ணி, அங்க எந்தெந்த விதமான பூச்சிகள் இருக்கு, எந்த விதமான உயிரினங்கள் இருக்கு, நெறையா நீர்வாழ் நிலத்தை நன்னீரை நம்பி இருக்கக்கூடிய, நீரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பல்வேறு பறவைகள், வெட்லேண்ட் பேர்ட்ஸ் அங்க இருக்கும். அது போக தண்ணீரை மட்டும் எடுத்து நம்ம லேப்ல கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணோம்னு சொன்னா, பிளாங்டான்ஸ் சொல்லக்கூடிய முதல் நிலை அ உயிரினங்களை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். அது என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதனுடைய பயன்கள் என்ன? இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம நெட்ல அவைலபிளா நமக்கு வந்து படிச்சு நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கலாம். ஆனா, அந்த ஈக்கோ சிஸ்டத்துல இவங்க யாரெல்லாம் இருக்காங்க? எவ்வளோ இருக்காங்க? இவங்கள் எல்லாமே இருக்கிறதுனால அந்த ஈக்கோ சிஸ்டம் எந்த அளவுக்கு பராமரிக்கப்படுது? அந்த ஈக்கோ சிஸ்டத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்படின்ற ஒரே ஒரு ஈக்கோ சிஸ்டம் மட்டும் எடுத்து ஒரு டேட்டா நம்மனால வந்து சப்மிட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வி கேன் டேக் ஒன் பர்ட்டிகுலர் ஈக்கோசிஸ்டம் ஃபார் அவர் ஸ்டடி. ஏன்னா, எனக்கு என்னுடைய பக்கத்துல இந்த ஒரு ஈக்கோசிஸ்டம் இருக்கு. அதனால அந்த ஈக்கோசிஸ்டத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு மட்டும் நான் பார்க்கிறேன். அதே மாரி ஈக்கோசிஸ்டம்னு சொல்லும்போது, அதுல இன்னும் பல்வேறு பிரிவுகள் இருக்கு. ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்லாம். இப்போ ஒரு சில உயிரினங்கள் பார்த்தா, இந்த ஈக்கோசிஸ்டம் மட்டும் இருக்கும்.
6 சிறு உயிரினங்கள் பார்த்தா 2 ஈக்கோ சிஸ்டத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கும். கொஞ்சம் இங்க இருக்கும், கொஞ்சம் அங்க இருக்கும். நன்னீரு 2லயுமே நான் வாழ்வேன்னு சொல்லியிருக்கும். இப்போ ஒரு சில உயிரினங்கள் பார்த்தா, எல்லா நீர்நிலைகளையுமே பரவலாக காணக்கூடிய பல்வேறு பூச்சி இனங்களை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா, அதனுடைய தகவமைப்புகள் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அது வந்து இட் கேன் டாலரேட் எனி கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸஸ் இன் தி வாட்டர் எக்கோசிஸ்டம். ஸோ அதனால வந்து ஈஸியா அ எல்லா நீர்நிலைகளிலும் இருக்க முடியும். அப்போ ஒரே ஒரு எக்கோசிஸ்டம் மட்டும் எடுத்து நீங்க ஒரு டேட்டா சர்வே பண்ணி குடுத்தாலே, அது வந்து ஒரு பேசிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான டேட்டா ஃபார் டேக்கிங் மெனி டிசிஷன்ஸ் ரிகார்டிங் டூ த கன்சர்வேஷன். ஏன்னா நம்முடைய துணை கருத்துக்குள்ளே இருக்கும். அ ஸ்டெப்ஸ் ஒரு கவர்ன்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேசிக் டேட்டா தான் வேணும். இன்னும் ஒரே ஒரு ஈக்கோ சிஸ்டத்துல ஆத்து பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு அதில பத்தின ஃபுல் ஸ்டடி நான் பண்ணணுமா? அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் அப்படிப்பட்ட பேசிக் டேட்டா வந்து ஒரு அரசுக்கே ஒரு பெரிய ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுக்குறதுக்கு மிக மிக முக்கியமானதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்கோ சிஸ்டத்த மட்டும் எடுக்கலாம். அடுத்தது நான் இந்த சொன்னேன் இல்லையா? அ உயிரினங்கள் வந்து பலது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உயிரினங்கள்ல நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு எடுக்கலாம். ஏதாவது ஒரே ஒரு உயிரினம் மட்டும் எடுத்துட்டு, அது அந்த ஈக்கோசிஸ்டம்ல எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலைகளை வந்து செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒண்ணு ஈக்கோசிஸ்டம் ஆர் எனி ஒன் பர்ட்டிகுலர் ஆர்கானிசம் பிரசன்ட் இன் த ஈக்கோசிஸ்டம் எடுக்கலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கவனிக்கணும். ஒரே ஒரு ஈக்கோசிஸ்டத்துக்கு போயிட்டு, எதெல்லாம் அந்த ஈக்கோசிஸ்டத்துக்கு பிரச்சனைகளை குடுக்குது, ஆர் எதெல்லாம் ஈக்கோசிஸ்டத்துக்கு பாசிட்டிவான திங்ஸ் குடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பிரச்சனை அப்படின்னு சொன்னா நெகட்டிவ்னஸ் மட்டும் இல்ல. இப்போ இந்த பொருட்கள் அந்த ஈக்கோசிஸ்டம்ல இருக்கிறதுனால தான், அந்த ஈக்கோசிஸ்டம் ரொம்பவே சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. ஆர் அந்த நன்னீர் நிலை வந்து அந்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணியா இருக்குன்றது கூட ஒரு விஷயமா நம்மளால வந்து ஆப்ஜெக்டிவா எடுக்க முடியும். அடுத்தது பள்ளி, கல்லூரிக்கு ஆர் நம்மளுடைய குடியிருப்புக்கு பக்கத்துல இருக்கிற எக்கோசிஸ்டமா எடுங்க. நான் வந்து சென்னையில இருக்கேன். நான் மதுரை பக்கமா இருக்கிற ஒரு இதோ, ஒரு விழுப்புரம் பக்கமா இருக்கக்கூடிய ஒரு இதோ நான் எடுக்கணும்ன்ட்டு அவசியம் இல்ல. நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஈக்கோசிஸ்டத்த நம்ம காப்பாத்தணும். நெக்ஸ்ட்டு அத அந்த ஈக்கோசிஸ்டத்துல நான் ஒரு ஸ்டடி, ஒரு ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொன்னா, அதற்கான தீர்வுகள் வந்து அட்லீஸ்ட் தட் ரிலேட்டட் டூ தி சொசைட்டி. நான் செய்யக்கூடிய ஆராய்ச்சி சொசைட்டிக்கு எந்த விதத்திலும் பயன்படாது அப்படின்னு சொன்னா, அந்த ஆராய்ச்சி செய்வதனால் எந்த விதமான உபயோகமும் கிடையாது. எந்த விதமான உபயோகமும் கிடையாது. ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். பட் நான் செய்யக்கூடிய ஆராய்ச்சி நான் பெருசா ஒரு மருந்தே கண்டுபிடிச்சுட்டேன். அதனால எனக்கு ஒரு பிஹெச்டி டிகிரி கிடைக்குது. ஆர் எம்எஸ்சி டிகிரி கிடைக்குதுன்னு சொன்னா, அதனால சமூகத்துக்கு எந்த ஒரு விதமான பங்களிப்பும் நான் இல்லன்னு சொன்னா, அந்த ஆராய்ச்சி வந்து 0 அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. நான் என்னுடைய மாணவர்களுக்கும் அதே தான் சொல்லுவேன். அப்போ சமூகத்துக்கு நாம் ஒரு ஈகோசிஸ்டம் எடுத்து நான் ஸ்டடி பண்றேன்னு சொன்னா, அந்த நீர்நிலையை ஒட்டி வாழக்கூடிய சொசைட்டிக்கு, ஒரு கம்யூனிட்டிக்கு எந்த விதத்திலும் ஒரு தீர்வை வந்து சொல்லணும். ஒரு பிரச்சனைக்கான தீர்வை வந்து சொல்லணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது, மாணவர்களுக்கு சமூகம் சார்ந்த சிந்தனைகள் வந்து வளரும். அதே மாரி நம்ம அந்த ப்ராஜெக்ட்லயே குறைந்த அளவு செலவு தான் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 150 டூ 250 அமௌண்ட் தான் செலவு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால மிகப்பெரிய இயந்திரங்களோ அந்த மாரிலாம் நம்ம செய்யணுன்ற அவசியம் கிடையாது. குறைவான நேரம் அந்த நீர்நிலையை மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல நம்மளால செய்ய முடியும். அண்ட் தென் சர்வே முதல்ல சொன்னேன் இல்லையா? அந்த நீர்நிலையை மட்டும் சார்ந்து ஒரு சர்வே பண்ணி ஒரு ரிப்போர்ட் குடுக்கலாம். அதே மாரி நீர்நிலைகள்லேருந்து சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம லேப்ல வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணி எக்ஸ்பெரிமென்டலாவும் நமக்கு வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டடிய வந்து செய்யலாம். அதுக்கான தீர்வுகளோ, இந்த மாரி நமக்கு நெறைய கிடைக்கும். இந்த ஆய்வுகள் செய்யும்போது. இதுல என்ன சந்தேகம் இருந்தாலும், நடுவுலயே சந்தேகம் இருந்தாலும் நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. நான் உடனே கூட நான் சொல்லிர்றேன். ஃபைனலா நாம என்ன ரிசல்ட் நமக்கு கிடைச்சதோ, அதனை வைத்துக்கொண்டு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாவது நடத்தணும். அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தும்போது தான், என்னுடைய அந்த ரிசர்ச் வந்து தட் ரீச்சஸ் டூ த சொசைட்டி. அப்போ இந்த டேட்டா கலெக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா? ஒரே ஒரு அ நீர்நிலை சார்ந்து. அப்ப அந்த நீர்நிலைகள் வந்து எந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்கணும்? அதுல அந்த அ அ தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கணும்? இல்ல அதுல வந்து ஏதாவது மாசுக்கழிவுகள் இருக்கா? அப்படின்ற பல்வேறு இல்ல அந்த நீர்நிலை சார்ந்து யாருக்காவது நோய்கள் எதுவும் வருதா? இந்த மாரி பல்வேறு டேட்டா நமக்கு தேவைப்படும். இது எல்லாமே கவர்ன்மெண்ட் வெப்சைட்ல இருக்கு. இந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோ, இல்ல முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லயோ, ஆர் வாட்டர் சப்ளை டிபார்ட்மென்ட்டோ, ஆர் வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மென்ட்டோ, இது எதுவும் இல்லைனாலும் நியர் பை ஒரு கல்லூரியில
ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொன்னா கூட, அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வாட்டர் சாம்பிள்ஸ் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல எனக்கு வந்து இந்த குளத்துலருந்து நான் தண்ணி எடுத்தேன். பட் எந்த அளவுக்கு இதுல அ மினரல்ஸ் லெவலும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லெவலும் இருக்குன்னு நான் செக் பண்ணணும்னு சொன்னா கூட, எளிமையான மெத்தட்ஸ நீங்க நியர்பை காலேஜ்ல போனாலுமே சொல்லிக் குடுப்பாங்க. அப்படி இல்ல, எனக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே செஞ்சு குடுத்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கல்லூரி அணுகுனா கூட, அவங்க வந்து கண்டிப்பா அத செய்வாங்க. அ பட் மொத்தமான உங்களுடைய ரிசர்ச்சையுமே ஒரு கல்லூரியில குடுத்து நீங்க செய்யக்கூடாது. பட் அதனால என்னென்னலாம் உங்களுக்கு டேட்டா வேணுமோ, அத நீங்க வந்து செலக்ட் பண்ணி குடுக்கலாம். பட் இது எந்த டேட்டா எனக்கு வேணும் அப்படின்றது நாம தான் தீர்மானிக்கணும். நான் ஒரு நீர்நிலைகள்ல என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறேன்றது தான் அப்ஜெக்டிவ். அப்போ அப்ஜெக்டிவ் வந்து நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கணும். வாட்டர் கன்சர்வேஷன் ஆர் வாட்டர் ஈக்கோசிஸ்டம் அண்ட் கன்சர்வேஷன்னா, நான் எந்த அப்ஜெக்டிவ் எடுக்க போறேன்றத நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும். ஏன்னா என்னுடைய ஆய்வினுடைய நோக்கம் ஆர் கருதுகோள்கள் என்ன அப்படின்றது. ஒரு 1 ஆர் 2 கருதுகோள்கள் வச்சுக்கலாம். ஒரு 2 அப்ஜெக்டிவ்ஸ் வைக்கலாம். ஒரு சிலர் வந்து ப்ராஜெக்ட்ல ஒரு 4, 5 அப்ஜெக்டிவ்ஸ் வைப்பாங்க. இல்ல ஒரு 6, 7, 8, 10 அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வச்சிருந்தாங்க ஒரு சில வருடங்கள்ல. அது அவசியம் கிடையாது. நம்ம வந்து அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப கிளியரா ஒரு 2 இல்ல 3 அப்ஜெக்டிவ் போதும். ஒரு நோக்கம், குறிக்கோள்கள் ஒரு 3 குறிக்கோள்கள் இருந்தா போதும். அந்த குறிக்கோள்கள நான் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண போறேன்றது ரொம்ப முக்கியம். அப்ப நான் வந்து அங்க இருக்கக்கூடிய நீர்நிலை சார்ந்த பறவைகளை நான் கணக்கெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த நீர்நிலையினுடைய ஒரு சர்வே, நான் எவ்வளோ மணி நேரம் அங்க இருக்கணும், அதுல எந்த பறவைகள பார்த்தேன்றத நான் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த பறவைகளுடைய பெயர்கள் நான் கண்டுபிடிக்கணும். அந்த பறவைகள் அந்த ஈக்கோ சிஸ்டத்துக்கு எப்படி பயன்படுது அப்படின்றத நான் பார்க்கணும். அப்புறம் அந்த பறவைகள் சொன்னா அந்த பறவைகள் இல்ல அப்படின்னு சொன்னா, அ எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதெல்லாம் தான் நாம வந்து கண்காணிக்கணும். அப்ப இதுதான் மெத்தடாலஜி. அப்போ ஒரு 3 அப்ஜெக்டிவ் என்கிட்ட இருக்குன்னு சொன்னா, அந்த 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எந்த மெத்தடாலஜி, எந்த செய்முறைய நான் வடிவமைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு வரும்போது, இந்த அப்ஜெக்டிவ்க்கான செய்முறை இருக்கான்னு பார்த்தாலே அந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, இல்லன்னு சொல்லிறலாம். ஏன்னா சயன்டிஃபிக் மெத்தடாலஜி யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து சரியான முறையில செய்யப்படலன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் அதான் எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட். அந்த டேட்டா கலெக்ஷனுக்கு அ என்ன சயன்டிஃபிக் மெத்தடாலஜி சொல்லியிருக்காங்களோ, அதுதான் செய்யணும். அ ஒரு டைம் வந்து முருங்கை இலைய அரைச்சு தேய்ச்சுட்டா, அ ஸ்கின் அலர்ஜி சரியாகும்ன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையான பாயிண்ட் தான். என்னோட சித்தா மெடிசின் இந்த மாரியெல்லாம் எடுத்துட்டு செய்வாங்க. அது மாரி நீர்நிலைகள்ல ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நோய் வரல அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த ஸ்டூடண்ட் வந்து முருங்கைக்கீரை அ அரைச்சா ஸ்கின் அலர்ஜி சரியாகும்னு செஞ்ச ஸ்டூடண்ட் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க கிளாஸ் 7த் ஸ்டாண்டர்டு. 7த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையன், 8த்துல ஒரு பையன், 9த்துல ஒரு பையன். 3 பேத்துக்கும் சின்னதா கையில ஒரு புண்ணு வந்தப்போ, அந்த இலைய மட்டும் அரைச்சு, லைட்டா மஞ்சளும் போட்டு அரைச்சு 3 இடத்துலயும் தேய்ச்சாரு. அந்த 3 பேத்துக்கும் ஒரு 2, 3 நாள்ல குணமாயிருச்சு. அப்ப அத வச்சுட்டு அந்த ஸ்டூடண்ட் வந்து இது அரைச்சா சரியாகும் அப்படின்னு ரிசல்ட் எழுதிட்டு வந்தாரு. பட் அது வந்து சயன்டிஃபிக் மெத்தடாலஜி கிடையாது. நீங்க ஒரு மெடிசின் ரிலேட்டடா, அ கிளினிக்கல் ரிலேட்டடா ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னாலே, ஒரு சித்தா ஹாஸ்பிட்டலோ, ஆர் மெடிக்கல் போர்டோட நீங்க சேர்ந்து செஞ்சீங்கன்னு சொன்னா வேலிடா இருக்கும். ஏன்னா, அட்லீஸ்ட் நம்ம ஒரு இப்போ அந்த ஒரு கிராமத்துல ஒரு சர்வே எடுக்கிறோம்னு சொன்னா, மினிமம் ஒரு 100 சாம்பிள்ஸாவது நம்ம சர்வே எடுக்கணும்னு சொல்றோம். ஏன்னா ஒரு 4 பேர்ட்ட கேட்டோம், 4 பேர் இப்படிதான் சொன்னாங்க. அதனால அதுதான் கரெக்ட்ன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அதுதான் மெத்தடாலஜி. எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடாலஜி. ஒரு டேட்டா நான் கலெக்ட் பண்றேன், ஒரு பேர்ட்ஸ நான் கலெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாலே, பேர்டுக்குன்னு 2 மெத்தட் இருக்கு. பாயிண்ட் மெத்தடு, டிரான்செக்ட் மெத்தடுன்னு. அந்த ஏரியா முழுக்க நம்ம செய்யணும்னா, ஒவ்வொரு பாயிண்ட்ல நின்னு எனக்கு எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்கு, இல்ல எவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்குன்னு நான் பார்க்கலாம். அது மாரி டிரான்செக்ட் மெத்தட்னா, நடந்து போய் ஒவ்வொரு டிரான்செக்ட் அந்த ஒவ்வொரு டிரான்செக்ட்ல எவ்வளோ பூச்சிகள் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கலாம். அப்ப இந்த 2மே நான் மெத்தடாலஜி கரெக்ட்டா யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணா தான் அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகுமே தவிர, மெத்தடாலஜி நான் வந்து எனக்கு இஷ்டம் பிரகாரம் நான் போனேன், போகும்போது டெய்லி ஒரு நாள் காலையில பார்த்தேன், ஒரு நாள் மத்தியானம் பார்த்தேன். எனக்கு இவ்வளோ நீர்வாழ் பறவைகள் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடாலஜி தவறா இருக்கும். அதனால எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்க்கு ரொம்ப கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நெறையா பண்ணலாம். ஸோ இது
நான் முதலே சொன்னது தான். லாஸ்ட் டைம் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பண்ண ஒரு ப்ராஜெக்ட். கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் இன் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். ஒரு என்டையர் கிரவுண்ட் வாட்டர் என்டையர் டிஸ்ட்ரிக்டும் செலக்ட் பண்ணி, அதில கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாமே செக் பண்ணாங்க. ஹைட்ரோ ஜியாலஜி என்ன, மானிட்டரிங் என்னென்ன பண்ணாங்க, கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் என்னென்ன இருக்கு, கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டியில என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, அது மாரி கிரவுண்ட் வாட்டர் இஷ்யூஸும், அதில என்னென்ன சேஞ்சஸு, அத மேனேஜ்மென்ட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணலாம்? வாட் ஆர் த ரெகுலேஷன்ஸ் டு பி ஃபாலோவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஒரு ப்ராஜெக்ட் வந்து செஞ்சிருந்தாங்க. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு ஒரு வாட்டர் ஒரு ஈக்கோசிஸ்டம் மட்டும் செலக்ட் பண்றது. அப்போ அந்த ஈக்கோசிஸ்டம் இல்லாம, அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் ஒரு சில பப்ளிகேஷன்ஸ். அப்போ நான் இந்த சயன்டிஃபிக் மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அப்ப எது சயன்டிஃபிக் மெத்தடாலஜி? நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் இந்த மாரி செய்யலான்னு நெனைக்கிறேன். பட் இத டெஸ்ட் பண்றதுக்கு நான் எந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு தான் நம்ம வந்து பப்ளிகேஷன்ஸ பார்க்கணும். ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து வெப்சைட்ஸ்ல ஃப்ரீலி அவைலபிள் நெறைய வெப்சைட்ஸ்ல ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கு. கல்லூரியில, பல்கலைக்கழகங்கள்ல, அ வெளி மாநிலத்தில, வெளிநாடுகள்ல செஞ்ச எல்லா ஆய்வு கட்டுரைகளுமே அந்த வெப்சைட்ஸ்ல இருக்கும். நான் அத எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து கடைசியில சொல்றேன். அப்ப அந்த வெப்சைட்ஸ்க்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மனால ஈஸியா இந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ ஜியோ கெமிக்கல் கேரக்டரைசேஷன், ஜியோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவல்யூஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஸ்டெபிலிட்டிய பத்தி மட்டும் செஞ்ச ஒரு ஸ்டடி. அப்ப இந்த ஸ்டடீஸ்லாம் செய்யும்போது தான் தெரியும், நீர்நிலைகள்ல எந்த அளவுக்கு மாசு வருது அப்படின்னு சொல்லி. இது வந்து கோவையில அந்த ஆ இண்டஸ்ட்ரிஸ்லருந்து வந்த வேஸ்டேஜஸ் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து என்டையரா மாசுபடுத்திருச்சு. என்டையரா மாசுபடுத்தி என்டையர் லேண்டுமே வந்து பொல்யூட் ஆயிருச்சு. ஸோ பொல்யூட் ஆகுதுன்னு சொன்னா, எந்தெந்த விதமான வேஸ்டேஜஸ் இங்க வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அது மாரி பொல்யூட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த நீர்நிலையை சார்ந்து எந்தெந்த மக்கள் பயன்பட்டுட்டு இருந்தாங்க, எந்தெந்த கம்யூனிட்டீஸ் பயன்பட்டு இருந்தாங்கன்னு பார்க்கலாம். நீர்நிலையில் இருக்கக்கூடிய எந்தெந்த உயிரினங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லயும் எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றத நம்மனால பார்க்கலாம். மாரி கார்பேஜ் வேஸ்டேஜஸ் போடுறதுனால 2 ஏக்கர்ஸ் ஆஃப் லாங் பாண்ட் வந்து என்டையர்லி ஸ்பாயில் ஆச்சு. அது ஒரு ஸ்டடீஸ். இது எப்படி இந்த டேட்டா எடுக்கணும் அப்படின்றத நான் கடைசியில சொல்றேன். அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அது ரிவரையே என்டையரா டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு. இப்ப இதே இஷ்யூஸ் வந்து நம்மளுடைய சென்னை மாவட்டத்திலயும் நம்மளால பார்க்க முடியும். அப்போ ஆ ஊர்ல இருக்குன்றத பார்த்துட்டு we can easily go. And then after COVID-19ல இந்த பயோமெடிக்கல் வேஸ்டேஜஸ் நெறைய டிஸ்போஸ் ஆச்சு. அப்ப அந்த நீங்க உங்க வீட்டு பக்கத்துல ஆர் நியர்பை ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னா, ஹாஸ்பிட்டல் வந்து நைட்டு ஒரு வண்டி கிளம்பும். ஒரு சில ஏரியால நீங்க வாட்ச் பண்ண முடிஞ்சா கண்டுபிடிக்கலாம். அப்படியே அந்த எல்லா மெடிக்கல் வேஸ்டேஜஸுமே தூக்கிட்டு போவாங்க. டம்ப் பண்றதுக்கு. ஹாஸ்பிட்டல் மட்டும் சொல்லல. இன்னும் பல்வேறு கார்ப்பரேட்ஸ் இத செய்வாங்க. அந்த வேஸ்டேஜஸ் என்டையரா கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டுவாங்க. மெயினா நீர்நிலைகள்ல கொண்டு போய் கொட்டிருவாங்க. தெரியாது யாருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் யாருன்னு சொல்லி கைகளமா பிடிக்கிறது அப்படின்றது ஒண்ணு. ஆனா, எந்த அளவுக்கு இந்த மாரி உண்மையான சொசைட்டிக்கு, சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு காரணிகள் இருக்கும். நம்மளுடைய வாட்டர் ஈக்கோசிஸ்டத்துக்கு ஒரு பிரச்சனையா வரும்பொழுது, அத நம்ம வந்து எடுக்கணும். ஏன்னா இந்த முறை அ நம்மளுடைய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுல தலைப்பா வாட்டர் வச்சிருக்கிறதுனால, வாட்டர் ஈக்கோசிஸ்டம் ரிலேட்டடான ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, அத கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாங்க. பாருங்க வீட்ல இருக்கிற டஸ்ட்பின் குப்பைகள் ஊர் குப்பையாகும். அந்த ஊர் குப்பை இது எல்லாத்துக்குமே டிஸ்போசல் வெரி, வெரி மேஜர் இஷ்யூஸ். அப்ப இந்த நிலத்தடி நீர் கீழ போயிருச்சுன்னு சொன்னாலும், அதற்கும் காரணங்கள் யாருன்னு சொன்னா, ஆடம்பரமும், பொழுதுபோக்கான எக்ஸஸான நம்மளுடைய தேவைகள் தான். ஏன்னா, ஆர்டிஃபிஷியல் பெரிய, பெரிய ரிசார்ட்ஸ்ல வாட்டர் ஃபெசிலிட்டீஸ் ரொம்ப ரிச்சா இருக்கு. பட் அவங்களுக்கான வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது? ஆனா, நம்மளுடைய ஊர்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஏன் கம்மியாச்சு? இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகளை வந்து நீங்களே எழுப்பணும். அது மாரி நம்மளுடைய நீர்நிலைகள்ல வந்து பல்வேறு தாவரங்கள் இருக்கு. பல்வேறு தாவரங்கள்னா, வெளிநாட்டிலிருந்து வந்த எக்ஸோடிக் பிளான்ட்ஸ் வெரைட்டீஸ் நம்மளால நெறைய பார்க்க முடியும். அது டோட்டலாவே தண்ணிய மூடியிருக்கும். எப்பாவது டோட்டலி இந்த கவர்மெண்ட் வந்து என்டையரா கிளீன் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஆக்கிரமிப்பு தாவரங்கள் என்னென்ன தாவரங்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்கு? இது எங்கிருந்து வந்துச்சு? அதனால நீர்நிலைகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இது ஒரு டாபிக்கா நம்மனால எடுக்க முடியும். அதான் முதல்ல நான் சொன்னேன், ஒரு ஈக்கோசிஸ்டம் மட்டும் எடுக்கணும். நம்மளுடைய நியர்பை ரிவரோ ஏதோ அந்த ஈக்கோசிஸ்டம் மட்டும் ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் குடுக்குறது. அதே அல்லது அந்த நீர்நிலையை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள்.
அது பேர்டா இருக்கலாம், இல்ல பட்டாம்பூச்சிகள் நீங்க பார்க்கலாம். பட்லிங்ன்னு ஒரு பிஹேவியர் சொல்லுவாங்க. நீர்நிலைய ஒட்டி இருக்கக்கூடிய மண்ல வந்து நெறைய பட்டாம்பூச்சிகள் வந்து உட்கார்ந்திருக்கும். அந்த பட்டாம்பூச்சிகள் எதுக்கு உட்கார்ந்திருக்குன்னு சொன்னா, அந்த மண்ல இருக்கக்கூடிய சால்ட் கன்டென்ட் எடுக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்திருக்கும். அது ஒரு ஹைலி ரிச் நியூட்ரிஷியஸ் ஃபார் தி பட்டர்ஃப்ளைஸ் டியூரிங் தி ப்ரீடிங் சீசன்ல. அப்போ அதுக்கான தேவையான அத்தன சால்ட் கன்டென்ட்டையும் உறிஞ்சுவதற்காக பட்டர்ஃப்ளைஸ் வந்து உட்கார்ந்திருக்கும். அது நீர்நிலைகள் அருகே இருக்கக்கூடிய அந்த ஈரமான மண்ல தான் வந்து உட்கார்ந்திருக்கும். இது ஒரு பிஹேவியர். அப்போ ஏன் இந்த பக்கம் மட்டும் பட்டர்ஃப்ளைஸ் வருது? இல்ல. அப்போ அதனுடைய பிஹேவியர் கூட நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அது நம்மளுடைய நாட்ல எப்பவுமே நம்மளுடைய குளம், குட்டைகள்ல வளர்க்கக்கூடிய மீன்கள் இல்லாம, அலங்கார மீன் வளர்ப்புன்ற பேர்ல, அலங்கார பல்வேறு கலர்ஃபுல்லான ஃபிஷஸ வந்து நம்முடைய ஈக்கோசிஸ்டத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து எந்த அளவுக்கு நம்முடைய நேட்டிவ் ப்ரீட வந்து பாதிச்சுட்டு இருக்குன்ற ஒரு பெரிய பிரச்சனைய வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஈக்கோசிஸ்டம் மட்டும் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ். அப்ப நீங்க இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள்ல, இப்படி ஒரு எக்ஸோடிக் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கு. அத வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த குளத்தையே அவங்க வந்து லீஸுக்கு எடுத்து இத செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அத நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டா, ஒரு ப்ராஜெக்ட்டா பண்ணலாம். இல்ல அந்த குளத்த மட்டும் எடுத்துட்டு, இல்ல அந்த ஒரு ஏரிய மட்டும் எடுத்துட்டு அவங்க வந்து நெறைய ஃபிஷஸ வந்து வளர்த்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்கனாமிக்கலி க்ரோ ஆயிட்டு இருக்காங்கன்னா, அதையும் நம்மளால ரிப்போர்ட் பண்ணலாம். அப்போ ரிசர்ச் அப்படின்றது பிரச்சனைகளை நோக்கி மட்டும் போகணும். அதுக்கான சொல்யூஷன் குடுக்கணும்னு இல்ல. அது எந்த விதமான பாசிட்டிவான ஒரு தீர்வுகள் வந்து அதுக்கு இருக்கோ, இல்ல பாசிட்டிவா இந்த ஈக்கோசிஸ்டம் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கோ, அதையும் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். இப்ப நான் ஒரு ரிசல்ட்டை நோக்கி என்னுடைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஆனா, நான் எதிர்பார்த்த தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் அது ரிசர்ச் தான். நான் இப்படியெல்லாம் இந்த தாவரங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா, அங்கே மீன் நல்லா வளரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் நான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ வந்து என்னால அச்சீவ் பண்ண முடியலன்னு சொன்னாலும், அது ரிசல்ட் தான். அப்ப இந்த தாவரங்கள நீக்குனா, மீன்கள் வளருவது என்பது அந்த ஹைப்போதீசிஸ், நில் ஹைப்போதீசிஸ். அது பிரச்சனை இருக்கு. வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அங்க இருக்கலாம். அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதனால டாபிக் எடுக்கிறதுல ரிசர்ச் பண்ணும்போது, நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி மட்டும் எப்பவுமே நாம வந்து தளர்ந்து விடக்கூடாது. அது மட்டும் இந்த வாட்டர்ல மட்டும் ஏகப்பட்ட பூச்சிகள் இருக்கு. லாட் மெனி இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸ்ன்ற ஒரு கிளாஸ் தான் ஹை லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். ஆர்த்ரோபோடான்னு ஒரு ஃபைலத்துக்குள்ள. அப்ப நீர்நிலை சார்ந்து மட்டும் இருக்கக்கூடிய என்னென்ன பூச்சிகள் இருக்குன்னு மட்டும் உங்களோட ஈகோசிஸ்டத்துல ஸ்டடி பண்ணுங்க. இந்த ஒவ்வொரு பூச்சியும் எந்த அளவுக்கு ஈகோசிஸ்டத்துல இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நெட்லயும் உங்களுக்கு கிடைக்கும். அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான வல்னரபிள் ஆன, என்டேஞ்சரான ஒரு இன்செக்ட் ஸ்பீஷிஸ் இருக்கு. ஈகோசிஸ்டத்துல இந்த இன்செக்ட்டுடைய ரோல் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த பூச்சி எங்க ஊர் குளத்துல இருக்கு அப்படின்னு நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு பெரிய பெரிய அவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா, இதுவரை ரிப்போர்ட் பண்ணாத ஒரு ஒரு பூச்சிய நீங்க ரிப்போர்ட் பண்றீங்கன்னு சொன்னா, அது தட் பிகம்ஸ் கிவ் யூ மோர் வேல்யூஸ். அது மட்டும் நீர்நிலை சார்ந்து இப்போ கொசுவுடைய முட்டை போட்டு அதனுடைய வாழ்க்கை சுழற்சியே அக்வாட்டிக்ல பாதி இருக்கும், டெரெஸ்ட்ரியல்ல இருக்கும். அப்ப அக்வாட்டிக் தண்ணியே எங்கேயும் இல்லன்னு சொன்னா, அதனுடைய அ வாழ்க்கை சுழற்சி பாதியில முடிவடையும். அதேபோன்று நேச்சுரல் பிரெடேட்டர்ஸ் இருக்கு. இதே போன்ற பூச்சிகளுக்கு. அந்த ரிலேட்டடாவும் நம்மளுடைய ஸ்டடிய வந்து அமைக்கலாம். ஏன்னா, ஈக்கோசிஸ்டம் அப்படின்ற கான்செப்ட் நம்ம மைண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா, அ ஆ ஆர்கானிசம்ஸு அதேபோன்று நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப். அப்போ நம்ம எந்த ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலும், அதுவும் நீர்நிலையும், அதுவும் கல்லும், மண்ணும், காத்தும் எந்த அளவுக்கு ஒரு குடுக்கல் வாங்கலோட இருக்குன்ற ஒரு சிந்தனை நம்மட்ட வந்துச்சுன்னு சொன்னா, ஆய்வுக்கான அப்ஜெக்டிவ்ஸ நம்ம வந்து எழுதிருவோம். பொதுவா நான் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்ட்ட கேட்பேன். "தண்ணி உனக்கு எங்கேருந்துப்பா கிடைச்சதுன்னு?" சொல்லிட்டு. "சார் எங்க வீட்லருந்து கொண்டு வந்தேன்." "சார் வீட்டுக்கு தண்ணி எங்கேருந்து வந்தது?" "சார் நான் வந்து அ கார்ப்பரேஷன் அந்த தொட்டியிலேருந்து வந்துச்சு சார்." "சரின்னா ஆத்துலேருந்து வந்துச்சு சார்." "சரி ஆத்துக்கு தண்ணி?" "சார் அதான் அந்த ஓடையிலேருந்து இங்க மலையில அருவியா கொட்டுதே சார்." அப்படிம்பான். சார் அப்ப மலைக்கு அருவிக்கு எங்கேருந்து தண்ணி வந்தது? அப்ப மலைக்கு மேல அவ்ளோ தண்ணி யாரும் சேர்த்து வச்சிருக்காங்களா டேம்ல? கிடையாது. அருவியிலேருந்து வர்றது தான் திரும்ப எங்கேயாவது நம்மளால சேர்த்து வைக்க முடியுமே தவிர, அருவிக்கு நீரை யாரும் அங்க சேர்த்து வைக்கல. அப்ப எப்படி மழை சீசனே இல்லனாலும் அருவியில தண்ணி கொட்டுன்னு கொட்டும். நம்ம பார்த்தோம்னா. ரொம்ப ட்ரையா இந்த அருவிகள் பார்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ரொம்ப சம்மர்ல ரொம்ப வெயில் அடிச்சுட்டே இருந்தா தான் சில டைம் ட்ரையா இருக்கும். வால்பாறை போன்ற பகுதிகள் எல்லாமே எப்பவுமே மழை தான். சிறப்புஞ்சிக்கு அடுத்து தான் அதிகமான மழை வரக்கூடிய ஒரு பிரதேசமா வால்பாறை இருக்கு. அப்போ எங்க இந்த மலை அருவிகளுக்கு தண்ணி வருதுன்னு சொன்னா, அதற்கு மேல இருக்கக்கூடிய புல்வெளிகள்.
அப்ப அந்த புல்வெளியில ஒரு வருஷத்துல ஒரு டைம் மழை வந்தாலும் போதும். அது அப்படியே என்டையர்ல ஒரு ஸ்பாஞ்ச் லேயர் மாரி ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்பாஞ்ச் லேயர்ல ஒவ்வொரு டிராப் பை டிராப் பை டிராப் பை டிராப்பா தண்ணீர் வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணீர் எல்லாமே சேர்ந்து தான் இறுதியாக அப்படியே ஒரு அருவியா, ஆறா வந்து கடலுக்கு சேரும். அப்ப இந்த தண்ணீர் எங்கே உருவாகுது அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு அதனால தான் காட்டை காப்பாத்தணும், காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளும் சரி, தமிழ்நாடு அறிவிப்பும் சரி போராடிக் கொண்டே இருக்கிறது. அப்போ தண்ணி எங்கேருந்து உருவாகுதுன்றது தெரியணும். அப்போ அது அந்த ரிலேட்டடான ஒரு ஸ்டடி நம்மள்ட்ட வந்து அவசியமா இருக்கு. அப்போ அந்த மாரி ஒரு மலை பிரதேசமோ, அது என்னுடைய பகுதிக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மலையும் நீர் சுற்றுச்சூழலும் சார்ந்து என்ன பிரச்சனை இருக்கு? அது எப்படி இந்த என்னுடைய குளம், குட்டைக்கு நீர் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்முடைய சோர்ஸ் பாயிண்ட் எதுவோ, அதனை தேடி செல்லக்கூடிய ஒரு ஆய்வா கூட உங்களுடைய ஆய்வ வந்து அமைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள். இயற்கையோடு நாம வந்து யோசிக்க யோசிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா, பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்மால வந்து கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் ஒரு சில அ நன்னீர் இருக்கு கடல் நீரில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட் பேர்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பொதுவாவே பல்வேறு பேர்ட்ஸ வந்து பார்த்துருப்போம். மீன் கொத்திகளாகட்டும், இதாகட்டும். அப்ப இது ஒரு ஸ்டடி நம்மள்ட்ட வேணும். நத்தை கொத்தினாரையும், அரிவாள் மூக்கனும், ராக்கொக்கும் அ இது எந்த அளவுக்கு அந்த சுற்றுச்சூழல்ல வந்து பாதுகாப்பா இருக்கு. நத்தை கொத்தினா அங்கே வயல்வெளியில இருக்கக்கூடிய நத்தைகள மட்டும் எடுத்துட்டு போகும். அப்ப இந்த நத்தை மட்டும் எடுக்கிறனால வயல்வெளிக்கு அ பாசிட்டிவான இத குடுக்குதா? இல்ல வயல்வெளி வந்து கேடு வருத்திட்டு இருக்கா? அப்படின்றது மாணவன்ட்ட யோசிக்க சொல்லணும். இதுவும் தான். அதேபோன்று இந்த நீர் இப்படிப்பட்ட எல்லா நீர்நிலையும் சார்ந்து இந்த பறவைகள் இருக்குன்னு சொன்னா, இந்த நீர்நிலைக்கு என்ன பிரச்சனை இருக்கு? முதல்ல சொன்ன அதே இந்த பிளாஸ்டிக் குப்பைகள கொண்டு போய் போடுறது ஒரு பிரச்சனை. இந்த மணல் கொள்ளைன்ற பேர்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய தண்ணீரும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனைக்கான தீர்வ நம்ம சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? ஆய்வு மேற்கொண்டா மட்டும் தான் சொல்ல முடியும். அப்போ அந்த கூழைக்கடா இது நீங்க பார்த்திருப்பீங்க. நியர் த்ரெட்டன்ல அழியக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய பெலிகன்ஸ். இந்த பெலிகன்ஸ் உடைய இது எப்படி சாப்பிடுறதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த கூழைக்கடா வந்து என்ன செய்யும்னு சொன்னா, அ வாய அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டுருக்கும். எல்லா மீனையுமே அப்படியே முழுங்கிரும். பட் மீன எப்படி முழுங்கும்ன்னு சொன்னா, இந்த நீர் காகங்கள் இருக்கும். கார்மரன்ட்ஸ். அந்த கார்மரன்ட்ஸ் நேரா மேல நீங்க இந்த இந்த பறவையும் பார்க்கலாம், கார்மரன்ட்ஸையும் பார்க்கலாம். நீர்க்காகங்கள். நீர்க்காகங்கள் நேரா உள்ள போனோனே, அங்க இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே சிதறிடும். சுத்தி எல்லாமே வெளிய போகும். இந்த கோழிக்கடக்கள் வந்து எழுந்து நேரா வாய திறந்துட்டு அப்படியே உள்ள வந்துட்டுருக்கும். அழகா ஈஸியா மீன் பிடிக்கும். இது இல்லாம ஒரு நீர்நிலைகள்லயே நாம இருக்கும்போது, நம்மால் ரசிக்கக்கூடிய, நம்மனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள். அதான் நான் சொன்னேன். ஒரு நீர்நிலைகள நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாலே, அ அறிவியல் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். நம்மளால நெறைய ரிசல்ட்ஸ வந்து எடுக்க முடியும். அது அங்கிருந்து வாட்டர் சாம்பிள்ஸோ, இல்ல நீர்நிலைகள்ல சம்டைம்ஸ் மீன்களோ, பறவைகளோ இறந்திருக்குன்னு சொன்னா, அந்த சாம்பிள்ஸ நம்ம எடுத்துட்டு வரலாம். அதை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். எந்த பிரச்சனையினால இந்த மீன்களோ, இந்த பறவைகளோ இறந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு டைம் வந்து ஒரு நீர்நிலைகள்லேருந்து ரிப்போர்ட் வந்தது. என்டையரா இருக்கக்கூடிய நெறைய பெயிண்டட் ஸ்டாக்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்கைல வந்து ஒரு பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்ச மாரி இருக்கும் அழகா. அந்த பேர்ட்ஸ் டோட்டலா இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்தது. என்ன அந்த நீர் ஸ்டாக்க ரிசர்ச் பண்ணுவாங்க. உடல்கூறு நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, அதனுடைய சாம்பிள்ஸ எடுத்து பார்க்கும்போது, அதுல பல்வேறு புழுக்களும், முட்டைகளும், ஒரு கெமிக்கலுடைய கன்டென்ட் அதுல இருக்கக்கூடிய இதையும் பார்க்க முடிஞ்சது. அது நம்மளுடைய வயல்வெளிகள்ல கூட நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க இந்த டிடிடி ஆகட்டும், இல்ல என்சல்ஃப் ஆகட்டும், பல்வேறு கெமிக்கல்ஸ் எப்படிப்பட்ட உடல் உபாதைகளை வந்து மனிதர்களுக்கே விளைவிச்சதுன்னு பார்க்கலாம். ஏன்னா, அதுக்கு பெரிய அளவுல புரொட்டஸ்ட் எல்லாமே அப்ப நடந்தது. ஏன்னா, அந்த பூச்சிக்கொல்லி அ சாப்ட்ட மீனை சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிரச்சனைகள் வந்துச்சு. அதனை தவளை சாப்பிடுதுன்னு சொன்னா, அந்த தவளை சாப்பிடக்கூடிய பறவைகள ஒரு மனுஷன் சாப்பிட்டாலும் பிரச்சனை வந்தது. அப்போ இந்த எண்டோசல்ஃபான் வந்து அ ஃபுட் கன்சம்ப்ஷன் மூலமா ஹியூமனுக்கு போகும் ரொம்ப நாள் கழிச்சு. குரோனிக் எக்ஸ்போஷர் ரொம்ப நாள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சொல்லி, அவனுக்கு வந்து மனிதர்களுக்கு கூட ஆர்கன்ஸே டிஃபெக்ட் பண்ண அளவுக்கு இந்த கெமிக்கலுக்கு வந்து சக்தி இருக்கு. பட் அந்த மனுஷன் அந்த கெமிக்கல சாப்பிடுறதில்ல. எப்படி வருது? அப்படியே சாயில்ல செடிமெண்ட் ஆயி, அது
அந்த சாயில்லேருந்து இருக்கக்கூடிய தாவரங்கள் அந்த எண்டோசல்ஃபான் எடுத்து, அந்த தாவரங்கள ஆடோ, மாடோ சாப்பிட, இல்ல கோழியோ சாப்பிட, அந்த கோழிய சாப்பிடக்கூடிய மனிதனுக்கு இந்த பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சயின்ஸ்ல சொல்லுவாங்க. பட் என்டையர்லி அந்த கெமிக்கல் உள்ள போகுறதுனால, ஆ பல்வேறு உயிரினங்களும் சரி, பல்வேறு மனிதர்களுக்கும் சரி, ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. அப்ப இந்த மாரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சா அப்படின்னு கூட நீங்க வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல போய் ஒரு டேட்டா எடுக்கலாம். நீர் சார்ந்த என்னென்ன நோய்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே அந்த ரிலேட்டடான ஆய்வுகள். இப்போ இதே ஆய்வு உங்களுக்கு நான் செய்யணும்னு இருக்குது. அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க அணுகுனா கூட இந்த டெஸ்ட் பண்ணி குடுப்பாங்க. மத்தபடி என்டையரா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் உடைய ஐடியாஸ நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு டீட்டெயில் இதில சொல்லிட்டு முடிச்சுர்றேன். அ கேள்விகள் இருந்தா அப்படியே அனுப்புங்க. விர்ச்சுவல் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருட்களும் உருவாவதற்கு எத்தனை நீர் வந்து நமக்கு வேணும். அப்ப இத்தனை இத்தனை நீரும் ஒரு கார் உருவாகணும்னு சொன்னா 3,90,000 லிட்டர் ஆஃப் வாட்டர் தரும். நம்ம ஜீன்ஸ் போடுறோம் இல்லையா? அந்த ஜீன்ஸுக்கு 10,800 லிட்டர் ஆஃப் வாட்டர் தேவை. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய இந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து வரும்? ஒண்ணு கிரவுண்ட் வாட்டர்லேருந்து எடுத்து உறிஞ்சு எடுப்பாங்க. இல்ல நீர்நிலைகள் எல்லாத்துலருந்து எடுத்துருவாங்க. அப்போ எந்தெந்த பொருட்கள் இவ்ளோ தண்ணீ நான் உபயோகப்படுத்தியிருக்கேன் அப்படின்றத நமக்கு பார்க்கணும். அதான் எ அ வாட்டர் ரிசோர்ஸ். அப்ப இவ்ளோ ரிசோர்ஸ எடுத்து தான் என்னுடைய ஒரு பொருட்கள் இருக்கும்போது, நான் ஒரு பொருள போய் ஒரு கடையில வாங்குறேன் அப்படின்னு சொன்னா, எந்த பொருளும் எனக்கு மிக மிக அத்தியாவசியமோ அந்த பொருள மட்டும் தான் வாங்கணும். பார்க்கறக்கு அழகா இருக்கு. கடைக்கு போகும்போது ஒரு விஷயத்த வாங்கணும்னு சொல்லி நினைப்போம். கடைக்கு போனதுக்கு அப்புறமா 2 பை நிறைய பல்வேறு சாதனங்களையும் வாங்கிட்டு வருவோம். அப்ப நம்ம சாதனங்களை வாங்கிட்டு வருவது மட்டுமல்ல, அந்த சாதனத்தினுடைய உபயோகம் முடிஞ்சுன்னு சொன்னா, அந்த குப்பைகள எங்கே போடுறோம்ங்கிற ஒண்ணு, அந்த ஒவ்வொரு பொருட்களையும் உபயோகப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு விர்ச்சுவல் வாட்டர் யூஸ் ஆயிருக்கு அப்படின்றது ஒண்ணு. அப்ப எந்த அளவுக்கு நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியுமோ, ரீயூஸ் பண்ண முடியுமோ, ரீசைக்கிள் பண்ண முடியுமோ, அதனை நோக்கி நம்முடைய நகர்வுகள் இருந்ததுன்னு சொன்னா, இந்த வாட்டர் நம்மளால கன்சர்வ் பண்ண முடியும். பல்வேறு பொருட்கள் வேஸ்டேஜஸ் அமௌண்ட் எல்லாமே லெட், குரோமியம், மெர்க்குரி இது மாதிரி பல்வேறு மெட்டல் அ கன்டென்ட் இந்த மின்சாரம் சார்ந்த பொருட்கள்ல இருக்கு. இது எல்லாமே வாட்டர்ல போய் தூக்கி வீசிருவோம். அது மாரி அழகுச்சாதன பொருட்கள் ஆர்சனிக்கோ, கேட்மியம் இது எல்லாமே அ ஹைலி கேன்சர் அஃபெக்ட் பண்ணக்கூடிய பொருட்கள். இத அப்படியே நம்ம எங்க போடுவோம்? தண்ணீல கலந்துருச்சுன்னு சொன்னா, ஆ என்டையர்லா அங்க இருக்கக்கூடிய நீர்நிலை ஈக்கோசிஸ்டத்த, வாட்டர் ஈக்கோசிஸ்டத்த பாதிச்சிரும். அப்படியே போய் நம்ம தண்ணீல போட்டுறோம். தண்ணீல போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, தட் அஃபெக்ட் தி என்டையர் ஈக்கோசிஸ்டம். இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சுர்றேன். கேள்விகள் அதுக்கப்புறம் போயிரலாம். இது தான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். அப்ப நுகர்வியல் கலாச்சாரம் வருவதனால, நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது. அதன் மூலம் அந்த எண்ணிக்கை ஆஃப் பொருட்கள் மட்டுமல்ல, கழிவுகளையும் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். பை 3 கெட் 2 அப்படின்னு சொல்லி கேட்டோனே நெறைய வாங்கிருவோம். பட் அத உபயோகப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த குப்பைய எங்கே போடுறோம் அப்படின்றது மிக மிக முக்கியமாக நாம் வந்து யோசிக்க வேண்டியது. ஒரு தயாரிப்பு ஒரு நிறுவனம் வாட்டர் பாட்டிலோ ஏதோ உபயோகப்படுத்துதுன்னு சொன்னா, நம்முடைய மெயின் ஈக்கோ சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பெரிய ரிசோர்ஸ் போகுது. ஒரு மலைய தான் அழிச்சு அங்கிட்டு ரிசோர்ஸ எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா, மலையிலேருந்து தான் தண்ணி வருதுன்னு நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். ஸோ வாட்டர் ஃபார் த என்டையர் கம்யூனிட்டி இஸ் கெட்டிங் அ ப்ராப்ளமைஸ்டு. அப்ப அங்க இருக்கக்கூடிய என்டையர் வாட்டரும் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு தேவைப்படாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய தேவைகளை குறைத்துக் கொள்கின்றோமோ, அந்த அளவுக்கு இயற்கை நம்மோடு இருக்கும். அந்த இயற்கைய தான் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்ல முடியும். அப்படி இருந்ததுன்னு சொன்னா, அது 0 வேஸ்ட். நான் என் வீட்லருந்து என் டஸ்ட்பின பார்த்தா போதும், நான் எந்த அளவுக்கு வேஸ்டேஜஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். அப்போ ஒவ்வொரு வீட்லயும் நம்மளோட டஸ்ட்பினுடைய குப்பையுடைய அளவு குறைவா இருக்கு. மட்காத குப்பையுடைய அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் எந்த அளவுக்கு வேஸ்டேஜஸ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அழகான இதுக்காக நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கின்றோமா? இல்லது எந்த அளவுக்கு நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்கு நம்ம உபயோகப்படுத்திருக்கோமா? அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் மேடம். நம்ம ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, சாட் பாக்ஸ்லயே நீங்க போடுங்க.